வணக்கம். நான் உங்கள் டாக்டர் மெல்வின். கேரளாவில் கண்ணூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு 18 வயதான இளம்பெண் ஸ்ரீநந்தா ஒரு யூடியூப் சேனலோட வீடியோ பார்த்து டயட்டை ஃபாலோ பண்ணி இறந்து போனாங்க அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான செய்தி நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நிறைய யூடியூப் சேனல், வாட்ஸ்அப் சேனல் எல்லாம் மெடிக்கல் அட்வைசர்ஸ் கொட்டி கிடக்குது. ஆயிரக்கணக்கான வீடியோஸ் இருக்குது. இதில் பலரும் நான் மெடிக்கல் பீப்புளும் உட்காந்து அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப ஆபத்தானது. பொதுமக்கள் விழிப்புணர்வு இருக்கணும். நீங்கள் பார்க்குற வீடியோவெல்லாம் ஒரு டாக்டர் தான் சொல்கிறாரா அப்படிங்கிறத கவனத்தில் வைங்க. ரெண்டாவதாக, பல வேளைகளிலும் மெடிக்கல் டாக்டர்ஸை கூட தவறான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன விதமான ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால், நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலைஸ்டு அப்ரோச் கட்டாயம் அங்கே தேவைப்படுகிறது. நீங்கள் அந்த டாக்டரை அணுகியே ஆகணும். எந்த வீடியோவும் பார்த்து உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்காதீங்க. நாங்கள் கூட பல வேளைகளில் இந்த மாதிரிப்பட்ட நோய்க்கு இப்படிப்பட்ட மருந்துகள்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அது ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். உடனே அந்த மருந்தெல்லாம் போய் வாங்கி எனக்கு இந்த நோய் இருக்குதுன்னு சாப்பிட்டது பெரும் விளைவுகளை ஏற்படுத்தி விட்டுரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே தவிர தான் அந்த பிள்ளை செஞ்சுருக்கிறா. அது ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது. இனி ஒரு உயிர் அப்படி போகக்கூடாது. ஸோ ஹோமியோபதி டாக்டர்ஸ் உங்களை பேஷண்ட்ஸுக்கிட்டையும் சரி, பொதுமக்கள்கிட்டையும் சரி விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. அதற்காகத்தான் இந்த காணொலியை நானும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஒபிசிட்டின்னு அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதை பற்றியே கூட நம்ம பேசுவோம். இவ்வளோ பெரிய இஷ்யூ அது உருவாக்கியிருக்கு இல்லையா? ஒரு மேஜர் இஷ்யூ அன்றைக்கி உலகம் பூரா இருக்குது. அநேகர் எப்படியாவது உடல் மெல்லியணும் அப்படின்னு சொல்லி அங்கே இங்கேயும் தேடி இறையிறாங்க. அதனால தான் அப்படி வீடியோ பார்த்துடலாம் கூட இந்த மாதிரி டயட்டை ஃபாலோ பண்ணுறாங்க. அது ரொம்ப ஆபத்தானது. அனோரெக்சியா நர்வோசா, அனோரெக்சியா புலிமியா, பிஞ்ச் ஈட்டிங், ஹார்மோனல் இஷ்யூஸ், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, ஹெரிடிட்ரி இஷ்யூஸ் அப்படின்னு ஒவ்வொரு தனி மனித பேஷண்ட்டுக்கும் செப்பரேட்டாக பெரிய ஒரு அனாலிசிஸ் பண்ண வேண்டி இருக்கிறது. அப்படி இண்டிவிஜுவலைஸ்டு அப்ரோச் பண்ணித்தான் அவங்களுக்கு என்ன தேவைப்படுகிறது, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கண்டுபிடித்து ஒபிசிட்டிக்கான மெடிசின், எக்ஸசைஸ், டயட் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்தா தான் நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்கும். வெறுமனே எந்த நோய்க்கும் சரி, ஒபிசிட்டிக்கும் சரி, ஒரு வீடியோ பார்த்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆபத்தானது அப்படிங்கிறத எல்லாருக்கும் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஒரு ஹோமியோபதி டாக்டர் அணுகுங்க. ஒபிசிட்டியாக இருந்தாலும் சரி, என்ன விஷயமா இருந்தாலும் சரி, அவங்க கொடுக்குற அந்த இண்டிவிஜுவலிஸ்ட் அப்ரோச்சில் உங்களோட ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஹெல்த்தியாக இருக்க முடியும். அது எந்த சந்தேகமும் வேண்டாம். ஒபிசிட்டியும் குணமாக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பி ஹாப்பி, பி ஹெல்தி. பாய்.